ஒருவேளை எகிப்திலிருந்து தங்களுடன் கொண்டு வந்த உணவுப் பொருட்கள் சில தினங்களில் காலியாகி இருக்கும். எனவே வனாந்தரத்தில் உணவுக்காக இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிட்ட போது தேவன் அவர்களுக்கு வானத்திலிருந்து தூதர்களின் அப்பம் என்று அழைக்கப்படுகின்ற மன்னாவை கொடுத்தார். கானான் தேசத்தில் அவர்கள் பிரவேசிக்கும் வரைக்கும் அது கிடைத்தது. அவர்கள் கால் வைத்த போது அது நின்றுவிட்டது என்பதாக யாத்ராமம் 16:35 சொல்லப்பட்டுள்ளது. அன்று தேவன் 40 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை வானத்தின் அப்பமாகிய மன்னாவினில் போஷித்தார். இன்று ஒரு மனிதன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற நாள் முதல் அவன் உயிரோடு இருக்கும் காலம் வரையிலும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அத்தனை ஆண்டுகளும் தினந்தோறும் புசிப்பதற்கு தேவன் வானத்திலிருந்து மற்றொரு அப்பத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த அப்பத்தின் பெயர்தான் வார்த்தையாகிய கிறிஸ்து என்பதாக யோவான் 6:48-51 கூறுகிறது. பிரியமானவர்களே, அந்த இஸ்ரவேலர் காலைதோறும் மன்னாவாகிய அப்பத்தை சேர்த்தது போன்று இன்று கிறிஸ்துவின் வார்த்தையாகிய அப்பத்தை நாம் தினமும் சேர்க்கின்றோமா? நாம் உயிரோடு இருக்கும் வரை இந்த அப்பம் ஒளிந்து போவதில்லை.